வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முத்திரைகள். மார்ச் 14. சகலத்தையும் சிருஷ்டித்தவர் கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார்கள். வெளிப்படுத்துதல் 4 வசனம் 14. வெளிப்படுத்துதலில் மீண்டும் மீண்டும் வருகிற ஒரு முக்கிய கருத்து தேவன் சிருஷ்டிகர் என்பதாகும். வெளிப்படுத்துதல் 14:7 முதலாம் தூதன் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று மனிதர்களை அழைக்கிறான். நாம் முதல் தூதனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்லெண்ணம் கொண்ட ஆனால் தவறாக வழிநடத்தப்பட்ட கிறிஸ்தவர்கள் சிலர் பல ஆண்டுகளாக பரிமாண கொள்கையை வேதாகமத்தின் சிருஷ்டிப்பு சமத்துவத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்ப்பதற்கு முயன்றிருக்கிறார்கள். அதன் மூலம் தேவனுடைய வல்லமைக்கு மிக முக்கியமாக அவருடைய குணத்திற்கு இழுக்கை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். வெளிப்படுத்துதல் 4 தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் நாம் கண்ட காட்சி ஒன்றை தீர்க்கமாக சொல்கிறது. 6 நாட்களில் உலகத்தை படைத்த சிருஷ்டிகரை நாம் தொழ வேண்டும். மரணம் எப்போதுமே உலகத்தில் இருந்ததென பரிமாண கோட்பாடு கருதுகிறது. அதைவிட மோசமானது இறையியல் பரிமாண கோட்பாடு. அது மரணத்தை தேவன் ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கியதாகவும் மரணத்தின் மூலமாக மட்டுமே மனிதர்கள் அதிக மகிமையான நிலையை அடைய முடியும் என்றும் கருதுகிறது. ஆனால் தேவனுடைய தன்மையை பற்றி இது என்ன சொல்கிறது? மரணம் போன்ற ஒரு பயங்கரமான விஷயத்தை தேவன் வேண்டுமென்றே நமது சிருஷ்டிப்பு திட்டத்தில் சேர்த்து அதை மிகவும் நல்லது என்று அழைத்திருக்க முடியுமா? ஆதியாகமம் 1 வசனம் 31. மரணத்தால் உண்டாகுகிற இழப்பின் வலியை யார்தான் அனுபவிக்கவில்லை? ஆனால் அதற்கு நேர்மாறான கருத்தை வேதாகமம் போதிக்கிறது. ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ரோமர் 5 வசனம் 12. மரணம் என்பது பாவத்தின் விளைவு, இடையில் ஊடுருவியது, எதிரி மற்றும் தேவனுடைய பரிமாண சித்தத்தில் எந்தவித பங்கும் இல்லாதது. எந்தவித குறையும் வேதனையும் வலியும் இல்லாத ஓர் உலகத்தை படைப்பதற்கு நம் சிருஷ்டிகர் விரும்பினார். ஆனால் பாவத்தின் மூலம் இவை எல்லாமே சிருஷ்டிப்புக்குள் நுழைந்தன. ஆனால் சகலத்தையும் முன்பு இருந்த நிலைக்கு புதுப்பிக்க தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். வெளிப்படுத்துதல் 21 வசனம் 5. ஏதேன் மீண்டும் நிலைநிறுத்தப்படும், மேலும் நீதி வாசமாய் இருக்கும் புதிய பூமி உண்டாகும். 2 பேதுரு 3 வசனம் 13. இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. வெளிப்படுத்துதல் 21 வசனம் 4. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நாம் அங்கே இருக்க முடியும். எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிற எங்கள் ஆண்டவரே, நீரே சிருஷ்டிகர், சகலத்தையும் தாங்குகிறவர் என்று எங்கள் விண்ணப்பம் உமக்கு முன் எழும்புவதாக. உமது சிங்காசனத்தின் அருகில் தொழுது கொள்கிற கூட்டத்தில் நாங்களும் சேர்ந்து கொள்ள உதவும். அதிக ஆராய்ச்சிக்கு ஏசாயா 40 வசனம் 28, கொலோசேயர் 1 வசனம் 16, 17, எரேமியா 32 வசனம் 17. ஆமீன்.